நடுவர் உள்ளிட்ட நல் அவையை வணங்கி, பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர் யார்? என்னை உட்கார வச்சுட்டு யாருன்னு கேட்டேன். நான் தான். இந்த தமிழகத்தில் உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் தகுதி வாய்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நல்ல படித்த ஒரு பண்பாளர் தான் அதற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை அந்த பதவியில் உட்கார வைத்திருக்கிறது என்றால் பாட்டாளிகளான நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு எந்த தைரியத்தில் நம்ம பேச வந்திருக்கீங்க? 33 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்து எல்லா புத்தகத்தையும் படித்து கிடிச்சு ஒரு வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வு பெற போகிற நேரத்தில் இங்கே வந்துட்டாரு. அவருக்கு திருப்பி புத்தகத்தை கையில் கொடுப்போம்னு தான் 2011 அன்று விருப்ப ஓய்வு பெற்று புத்தகத்தை கீழே வைத்த இந்த ஆசிரியருக்கு 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே புத்தகத்தை கையில் கொடுத்து பாடநூல் கழக தலைவராக மாற்றியது நமது தமிழகத்தின் முதலமைச்சர். கோயம்புத்தூர்காரன் எம்ஏ பொருங்காரங்க. ஐயோ ஐயோ, சிஎம் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தார் ஒருத்தர் வீட்டுல. யார் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருந்தாரு? கல்லு தூக்குறவன் வீட்லையா, கலவை கிண்டுறவன் வீட்லையா, மாட்டு வண்டி ஓட்டுறவன் வீட்லையா? இல்லைங்க, வரைபடத்தை வரைந்த ஒரு இன்ஜினியர் வீட்டுல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். சிஎம்ஐயே தன் வீட்டில் அழைத்து உட்கார வைத்தது அந்த இன்ஜினியர் படித்த கல்விதானே தவிர பாட்டாளர்கள் கிடையாதுங்க. காமராஜர் அவர்களே போய் அமர்ந்திருந்தார். ஏன் அமர்ந்திருந்தார்? அவன் படிச்சவன் அப்படின்றதுனால அவன் வீட்டுல போய் உட்கார்ந்திருந்தார் காமராஜர் அவர்கள். ஒரு நாள் காமராஜர் அவர்கள் அலுவலகத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சர் அவர்கள் ஒரு கலெக்டர் என்ன பண்ணிடுறாரு, அவமதிச்சிடுறாரு. அவமதிச்ச உடனே அந்த கலெக்டர் ஒரு நிமிஷம் வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சரா இருந்த காமராஜர் அவர்கள் சொன்னது, நாம நினைச்சா எவ்வளவு குட்டிகரணம் போட்டாலும் அந்த கலெக்டர் இடத்துக்கு போக முடியாதுங்கிறேன். ஆனா அவன் நினைச்சா நாளைக்கே இந்த இடத்துக்கு வந்துட முடியுங்கிறேன். படிச்சவனுக்குரிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு ஒரு அமைச்சருக்கு பாடம் எடுத்தார் என்றால் அதுதான் படிச்சவனுக்கு இருக்கிற மரியாதை. எவ்வளவு பேச்சு நாகநந்தினி அவர்களுக்கு. அசுரன் படம் பார்த்திருக்கீங்களா? நடுவர் கூட வசனத்தை பாதியிலே நிறுத்திட்டாரு. ஆனா மீதி பாதி வசனத்தை பார்த்தீங்களா? சிதம்பரம் படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு வா, அந்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மத்தவன் செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாம இரு அப்படின்னு சிவசாமி தன் மகன் சிதம்பரத்திற்கு சொல்ல வேண்டிய அவல நிலை ஏன் வந்தது? சிவசாமி படிக்கல. அவன் படிச்சிருந்தான், நான் சிதம்பரத்துக்கு இந்த சொல்ல வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. எவ்வளவு பேச்சு. 1754 கொலம்பியா யூனிவர்சிட்டி தொடங்கப்படுகின்றது. அது 250 ஆண்டுகளை கொண்டாடுகின்றது. 2004 வருஷத்துல 250 வருஷம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. 250வது ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள். இத்தனை ஆண்டுகள் நம் பல்கலைக்கழகத்தில் படித்திருப்பார்கள் இல்லையா, அதிலிருந்து தலை சிறந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தலை சிறந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 100 பேரில் முதன்மையான மாணவன் ஒரு இந்தியன். அந்த இந்திய மாணவனின் பெயர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் 95 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். 95 பேர் ஒரே காலேஜ்ல இருந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த 95 பேரையும் கீழே வைத்து அம்பேத்கரை மேலே வைத்தார்கள் என்றால் தான் கற்ற கல்வியை கொண்டு ஒரு சமூகத்தையே மேம்பாடு கொண்டு வர முடியும் என்று சட்டத்தை நிறுவியவர் என்பதால் தான் நடுவர் அவர்களே என்று நீங்க நாகநந்தினி அவர்களுக்கு சொல்லணும். என் பேரை என் புருஷனே சொல்ல மாட்டாரு, இன்னைக்கு விஜயகுமார் அவர்கள் சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னாங்க நாகநந்தினி. அவ்வளவு டெரரான ஆள் போல இருக்கவங்க. படிக்காத பெண்கள் எவ்வளவு உழைச்சி எவ்வளவு நிதி எல்லாம் சேர்க்கிறாங்க தெரியுமா? பெண்கள் படிக்கலன்னா கூட அவர்கள் பாட்டாளி வர்க்கமா இருக்கிறதுனாலதான் அந்த உழைப்பும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு நாகநந்தினி அவர்கள் சொன்னாங்க. நாகநந்தினி, நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து பெண்ணோட மனசை புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மேடையில இருந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்களோட மனசை புரிஞ்சவனா நான் சொல்றேன்,
எல்லா பெண்கள்டையும் போய் கேட்டு பாருங்க, எல்லா வீட்லயும் ஏதாவது ஒரு தருணத்துல அவங்க படிக்காத தாயா இருந்தா அவங்க பிள்ளைகிட்ட இந்த வசனத்தை சத்தியமா சொல்லியிருப்பாங்க. என்ன வசனம் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்க அப்பன்ட்ட 5க்கும் 10க்கும் கையேந்திட்டு இருக்கேன்னா ஏன் நான் படிக்கல, நான் மட்டும் படிச்சிருந்தேன்னு வச்சுக்க. எல்லா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. நடுவர்களே, கல்விதான் ஒரு சமூகத்தை மேல கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பாட்டாளிகள் உழைக்கும் வர்க்கம்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாம் வீட்டுக்குள்ள போய் கதவு மூடிக்கிச்சு. தன் உயிரை பணயம் வைத்து கூட இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தது படித்த மருத்துவர் வர்க்கம் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சார், 2 மருத்துவர்கள் இறந்து போனாங்க சார். தன் வயிற்று குழந்தையோட இறந்து போனாங்க. ஒருத்தர் பேர் சண்முக பிரியா, இன்னொருத்தர் பேர் சரண்யா. சண்முக பிரியா மதுரையிலன்னா சரண்யம் வைத்து கொரோனா நோயாளிகளை காப்பாற்றினாரே, அவர் இந்த வேலூரை சார்ந்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேச்சு சார். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் அம்மாவும் நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா உங்க பொண்ணு என்ன பண்ணுது, ஓடி ஆடுது வரப்பல. எம்மோ, என் பள்ளிக்கூடத்துல 25 பைசா கேட்டாங்கம்மா, எனக்கும் தங்கச்சிக்கும் ஆண்டு விழாவில் ஆடுறதுக்கு அப்படிங்குது. அந்த அம்மா அப்பாவும் சொல்றாங்க, நானே உழைக்கிறேன், இன்னும் காசே தரல, என்கிட்ட இல்லை, உங்க சித்தப்பா வராரு பாரு, அவர்கிட்ட கேளுன்னு. அந்த சித்தப்பா சொல்றாரு, 25 பைசா கொடுத்து பொம்பளை பிள்ளைய படிக்கணும்னு என்ன இருக்கு, போ உங்க அப்பா அம்மா கூட போய் நிலத்துல வேலையை பாரு அப்படிங்கிறாரு. ஒரு 25 பைசா கொடுக்க மாட்டியா சித்தப்பா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்க அப்பா ஆத்தால வேலை செய்யறாங்கல்ல, நீயும் போய் அவங்க கூட வேலை செய்யறாங்க. அந்த பொண்ணு தன் சகோதரிகளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுது, எப்படியாவது 25 பைசா இன்னைக்குள்ள சேர்த்து கொடுத்துருமா, நான் பள்ளிக்கூடம் போறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா கேட்கறாங்க, ஏன்டி உங்க சித்தப்பன் சொல்ற மாதிரி அவங்க கூட வேலையை பார்க்கலாம்ல? இல்லம்மா, 25 பைசா நான் தரேன், கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தா கூட நான் வேலை செஞ்சிருப்பேம்மா. ஆனா பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, உங்க அப்பனாத்தா பின்னாடியே போய் வேலை செய்யும் சொன்னார்ல, நான் படிச்சு நம்ம குடும்பத்தோடைய தலைமுறையை மாத்திரமான்னு சொல்லி தான் தங்கச்சி கையை பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மா போனாங்க. இன்னைக்கு எந்த பெண் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போச்சோ அவன் தங்கச்சிய, அந்த பெண் ஒரு அரசு ஊழியர். அந்த 2 சகோதரிகளும் அரசு ஊழியர். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து 25 பைசாவுக்காக போராடுச்சு இல்லையா அந்த பொண்ணு எங்க அம்மா. இன்னைக்கு அந்த சித்தப்பா எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அன்றைக்கு தன்மானத்தோடு கல்விதான் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்னு கையில எடுத்தாலே என் தாய், அவரால இன்னைக்கு 50 குடும்பம் நல்லா இருக்குதுங்க. என் குடும்பம், என் அக்கா குடும்பம், என் தங்கச்சி குடும்பம், எங்க சித்தியுடைய குடும்பம், இத்தனை குடும்பம் நல்லா இருக்குன்னா படிப்பு மட்டும்தான் நம் வாழ்க்கை மாற்றக்கூடிய ஆயுதம் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாடம் எடுக்கிற கோயம்புத்தூர்காரனுக்கு ஏன்னு தெரியல. அப்துல் கலாம் கிட்ட போய் கேட்டாங்கம்மா, டிராயிங் வந்தார் இல்லையா அப்துல் கலாம், அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, பொக்ரான்ல அணுகுண்டு வச்சீங்க, அந்த பணி சிறப்பான பணியா? நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறீங்க, அந்த பணி சிறப்பான பணியா? இல்ல ஆர்மியில இருக்காங்களே அவர்களுடைய பணி சிறப்பான பணியா? உயிரை கொடுத்து போராடுகிறார்களே மருத்துவர்கள், அவர்களுடைய பணி சிறப்பான பணியா? நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகிலேயே மிகச்சிறந்த பணி என்றால் எது என்று அப்படின்னு கேட்கிறாங்க. அப்துல் கலாம் அவர்கள் மிக பொறுமையாக சொன்னார், 4 சுவற்றுக்குள் ஒரு நாட்டின் எழுச்சிமிகு சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் பணிதான் இந்த உலகத்திலேயே சிறந்த பணி அப்படின்னு சொன்னார். ஏங்க புரிஞ்சு நல்ல கவிஞர்களும் நல்ல எழுத்தாளர்களும் தங்கள் எழுத்தின் மூலமாக இந்த சமூகத்தை மாற்றினார்கள். நடுவர்களே, எத்தனையோ கவிஞர்கள் தாய் தந்தை முத்தம் என்று எவ்வளவோ எழுதினார்கள். ஆனால் நான் முத்துக்குமார் என்கின்ற கவிஞன் தான் எழுதி வைத்தான், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா? தூரத்து மரங்கள் பாக்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, காற்றில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே வாழ்ந்ததில்லை.
இல்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி, நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். நீங்கள் ஒரு மகள், உங்கள் தந்தை எதிரில் அமர்ந்திருக்கிறார், உங்களுக்கு தெரியல இல்லையா? அது அவங்க சொன்னாங்க பாருங்க, ஐடி கம்பெனி டைடல் பார்க் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏன் கொண்டு வந்தார்? ஏன் செங்கல்ல சிமெண்ட் வச்சு கட்டுறதுக்காக கொண்டு வந்தார்? படித்த இளைஞர்கள் தமிழகத்தில் பெருகி விட்டார்கள், அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார். பே 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 பேன்னு அலையறாங்க படிச்ச இளைஞர்கள்லாம். பே பேன்லாம் அலையலாமா? சுந்தர் பிச்சை என்கின்ற ஒரு இளைஞன் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அவர் போட்ட பேர்ல தான் நீங்க கூகுள் பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆண்டிற்கு சுந்தர் பிச்சைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1846 கோடி. 2022லயே 88 லட்சம் ரூபாய் ட்ரம்ப் விசா போட்டா சார். 88 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் H1B விசா கிடைக்கும்னு. எதுக்கு போட்டான்? இந்தியாவிலிருந்து பாட்டாளி வர்க்கம் பெருகி பெருகி அமெரிக்கா பிளைட் ஏறி வரான்னு போட்டான். இந்தியாவில் இருக்கிறவங்க பூரா படிச்சவனா இருக்கிறான்டா, எல்லாரும் கிளம்பி இங்க வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் காலி பண்றான். ஆக நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம வேலையெல்லாம் பறிபோக கூடாதுன்னா போடுறா 88 லட்சம் ரூபாய்க்கு விசான்னு சொல்லி இந்திய இளைஞரின் அறிவை கண்டு பயந்து ட்ரம்ப் போட்டாயா 88 லட்சம் ரூபாய் விசாவுக்கு. அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டா எல்லாம் ஓடிடுவாங்களா? நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, கூலி அப்படின்ற பணம் கோடி கோடியா வசூல் பண்ணுது. ஒரு விசில் அடிச்சு ஒரு கண்டக்டர் ஷர்ட் அவர் போட்டுக்கிட்டு வந்தாரு பாருங்க, அவர் தாங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. கண்டக்டரா இருந்த விசில் அடித்த ஒரே ஒரு கூலி உங்க தன்னால் முடிந்தவரை நேர்மையாக கல்வி கற்று தன் குடும்பத்திற்காக உழைக்கின்ற அத்தனை தந்தையும் எங்களுக்கு சூப்பர் ஸ்டாராக தெரிகின்றார். தான் தந்தை படித்ததை விட தான் அதிகமாக படிக்க வேண்டும் என்று படித்து தன்னால் தன் தந்தை தலைநிமிர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே இளைஞர்கள், அவர்கள் சூப்பர் ஸ்டாரா எங்களுக்கு தெரியுறாங்க. எவெல்லாம் ஒழுங்கா படிக்கிறானோ அவெல்லாம் சூப்பர் ஸ்டார். படிப்பினுடைய அருமை தெரியாதவன் எல்லாம் சூப்பர் ஸ்டாரே கிடையாது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக படிப்பாளிகள் அணி நிறைவு பெற்று விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா படிக்காமல் இருந்தால் அந்த பிள்ளைய வந்து அவ்வளவு படிக்கலைங்கிறத சொல்கிறது தான் இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு பெரிய இதாகி போயிடுச்சு. நான் படிக்கலை, எங்கள் அம்மாவும் படிக்கலை, எங்கள் அக்காவும் படிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப புதுசாக சொன்னாங்க. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தான் பயன்படுத்திய அந்த பானை ஓடுகளில் எழுத்துக்கள் எழுதி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் படித்த இனம் உலகத்தில் நமது தமிழினம் என்பது இன்னைக்கு கீழடியிலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அகலாய்வுகளையும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு நடந்த பிறகு இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 குணங்களும் பெண்களுக்கு அவசியம். அச்சம்னா பயப்படணும், மடம்னா அறிவே இருக்கக்கூடாது, நாணம்னா வெக்கப்படணும், பயிர்ப்புன்னா தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும். இதுதான் பயிர்ப்பு. அச்சம்னா பயப்படணும். பாப்பா அம்மா பயமா இருக்கு, யாரும் வந்தா அப்படின்னு சார் பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, ஓன்னு பயப்படுது அப்படின்னு. அந்த பிள்ளை பெண்மைக்கு தகுதியான பெண். மடம் அப்படின்னா எது கேட்டாலும் தெரியாதுங்க, அதுதான் அருமையான கும்பல பிள்ளை, நல்லா வளர்த்துருக்காங்க. நாணம் வெக்கப்படணும். பாப்பா உன் பேர் என்ன? பேர் நாங்கள் ஆமாங்க சொல்லுப்பா சொல்லணும் அப்படின்னா தான் என்ன வெக்கப்படுது, முகம் நாணத்தால் சிறந்த பைப்புன்னா தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது. ஒரு பொண்ணை கிராமத்துலேருந்து படிக்காத பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கேன். காரில் ஊர்வலம் கூட்டி போகிறேன். மாப்பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசை மாப்பிள்ளைக்கு. இந்தடி அப்படின்னா அம்மா சொல்லணும், இங்கே பாரு சொல்லணும், நல்லா பாரு, ஏன்னா வெக்கப்படுது. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து சரி ஏதாவது கேட்டு வைப்போம் கேள்வின்ட்டு மாமரத்தை காட்டுறேன். இந்த மரம் என்ன மரம்னு சொல்லு. ஆனால் அந்த பிள்ளையை எப்படி தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னா, வீட்டில் பூந்த வீட்டில் போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத, உன்னைய கொன்னே விடுவாங்க.
எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாமரத்தை காட்டி இது என்ன மரம்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. புருஷன் ஏண்டி மாமரம் கூட தெரியாமையா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. வண்டி போயிட்டு இருக்கு, எது கல்யாணம் ஊர்வல வண்டி. திரும்ப கூப்பிடுறேன், இந்தா என்னங்க பூவரச மரத்தை காட்டுறேன், இது என்ன மரம்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா, ஆனால் அதெல்லாம் பார்த்ததே. அப்படி எந்த கம்பெனியிலடா பொத்தி வளர்த்தாங்க? பூவரச மரத்தில் பிபி செஞ்சு ஊதாத ஒரு பிள்ளையா? அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவன் நடிக்கிறா அப்படின்னு. மூணாவது தென்னை மரத்தை காட்டுறேன், இது என்னம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, பேசாமல் இருக்கீங்களா இல்லையா? சரி, ஆக்டிங் கரெக்டாக நடிக்கிறான்ட்டு லாஸ்ட் பரிச்சை வைக்கிறான். தான் சோள தட்டை ஆரம்பிட்டான். நாளே ஒப்பிச்சிட்டான். மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்க தென்னை மரமா சுரட்டி அடிக்காதா சோளத்தட்டை தெரியுதில்ல? அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? பெண்களை இப்படியே தான் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி எது என்று சொன்னால் அவள் கற்ற கல்விதான் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யும் அப்படின்ற அருமையா பேசினார். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் 6 மாதங்கள் விண்வெளியில இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனையா. பெண்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் தோஷம்னு கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே. எங்கேயோ இருக்கிற செவ்வாய் கிரகத்துக்கு இங்க இருக்கிற சுக்குத்தாய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க? செவ்வாய் தோஷம், அதுக்கு ஒருத்தையும் உருகையூர் நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பு பொண்ணு சுக்குத்தாய்க்குங்க. சந்திரன் 6வது வீட்டுல இருந்து 7வது வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கேது 6வது வீட்டுல இருந்து 9வது வீட்டுல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேர்த்தையும் கல்யாணத்தை பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்காவது அனுப்பி கொடுங்கடா. இந்த பாடாஜி பேரு எந்த வீட்டுக்கு போனா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி செவ்வாய் தோஷம்னு ஒரு பெண்ணை இன்னைக்கு திருமணம் முடிக்காம இவ்வளவு பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாகிற காலத்துல இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கு ராக்கெட் விடுற அந்த குழுவுக்கு தலைவியாக இருப்பவர் தேன்மொழி என்ற ஒரு தமிழ் விஞ்ஞானி தான். ஐஎஸ்ஆர் போல செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுற அந்த டீமுக்கு கேப்டன். ஆனா இன்னும் உட்காந்து சாதக புஸ்தத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு 47 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய உட்கார வச்சு பக்கத்தில் குடியிருக்கிறவங்களை பூரா கெடுத்து நாசம் பண்ணி அதுக்கு படுத்துகிற கொடுமை. ஏன்? பெண்கள் படிக்கணும், படிப்பு தான்யா பவர்னர். உழைப்புங்கிறத நிறைவு செய்யறதுக்கு நடுவர் வீட்டு அவைக்கினுடைய பணிவான வணக்கங்கள். முதலில் ஆரம்பித்த பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை வேண்டுமென்றே திசை திருப்புகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். நான் இன்னமும் குலக்கல்வி திட்டத்தை ஆதரிப்பதும் போலும், குயவன் மகன் சட்டிப்பானைதான் செய்ய வேண்டும், விவசாயி மகன் விவசாயம் தான் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நான் எல்லாம் மூட்டை தூக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்க அப்பா மூட்டை தூக்கிட்டு இருந்தோம். என் தங்கச்சி இட்லி கடை வச்சிருந்தேன். எனக்கு அம்மா இட்லி கடை வச்சுதான் எங்களை படிக்க வச்சாங்க. நாங்கள் அதை அந்த அர்த்தத்தில் பேசவே இல்லை. நண்பர்களே, பாரதிதாசன் வெளிநாடுகளுக்கு பயணம் போன பிறகு, மலேசியாவுடைய காடுகள் வளமான பிறகு, அந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் பார்த்த பாரதிதாசன் சொன்னான், சித்திர சோலைகளே, உண்மை நன்கு திருத்தை பாரினிலே, முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று சொன்னான். நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பணம் சம்பாதித்து விட்டு நான் மலேசியா டூருக்கு போறேன், சிங்கப்பூர் டூருக்கு போறேன், நீங்க போய் நின்று பார்க்கின்ற எல்லா காட்சிகளுக்கு கீழே அந்த வேரடியிலே நீர் இல்லை, உழைப்பாளிகளின் ரத்தம் இருக்கிறது என்று சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நான் இன்னும் சொல்லுகின்றேன் நண்பர்களே, இந்தியாவுடைய பிரதமர் சிங்கப்பூர் போகிறார். அந்த நாட்டுடைய பிரதமரை பார்த்திருக்கார். அந்த நாட்டுடைய பிரதமர் என்ன செய்தார் தெரியுமா? லிட்டில் இந்தியா என்ற ஒரு இடத்துல கூட்டு போயிட்டு நம்முடைய பிரதமருக்கு டீயும் உளுந்த வடை வாங்கி கொடுக்கிறார். அவர் சொன்னார், நான் தினந்தோறும் தான் போவேன்,
இந்த கடையில டீ கடையில தான் டீ நல்லா இருக்கும், எங்க வீட்டு டீ அப்படின்னு அந்த டீ ரொம்ப விரும்பி குடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க டீ கொடுக்குறாங்க. நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து விட்டு இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு திரும்புகிறார். நடந்தது என்ன தெரியுமா? அங்கே இருந்த வட மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் பிரச்சனை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, எங்க ஊர்ல இருந்து வந்த பிரதமர் வந்திருக்காரு, எனவே இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று போராட்டம். சிங்கப்பூருடைய பிரதமர் சொன்ன வார்த்தை நண்பர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த தேசத்திற்கு வியாபாரத்திற்காகவும் வருமானம் ஈட்டுவதற்காக வந்தவர்கள். ஆனால் இந்த சிங்கப்பூரிலே இருக்கின்ற தமிழர்கள் இந்த நாட்டிற்காக தங்களுடைய உடலையே உரமாக கொடுத்து உயர்த்தியவர்கள். அவர்கள் பேசிய தமிழ்தான் இருக்கும் என்று சிங்கப்பூருடைய பிரதமர் சொல்கிறார். படித்தவன் குரல் எடுப்பதான், கூச்சல் போடுகிறான், பாட்டாளி உழைத்துக் கொண்டே இருக்கின்றான். சொன்னார் இல்லையா, இன்றைக்கு உழைப்பாளிகள் வளர்ந்துட்டாங்க சார். அவங்களுக்கு கேட்கிறேன், தன்னுடைய 16 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக மாற்றியது உழைப்பாளிகள் ஒன்றாக சேர்ந்து குரல் எடுக்கிறார்கள். நீங்க கார்ல் மார்க்ஸ் குற்றம் சொல்லவில்லை, லெனினை குற்றம் சொல்லவில்லை, ஆனால் அவனுக்கு பின்னால் இருந்த கூட்டம் முழுக்க முழுக்க உழைப்பாளிகள். அவன் இவ்வளவு பேரை பார்த்தோம்னா அரசாங்கம் வைத்து நான் திரும்பவும் இப்படி கேள்வி கேட்கின்றேன். 16 மணி நேரம் வேலையை கொடுக்க சொன்னவன் பாட்டாளியா படிப்பாளியா? பாட்டாளிகளை கொடுமை செய்தவர்கள் படிப்பாளிகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் கற்ற கல்வி எல்லாமே தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் இன்னும் சொல்லுகின்ற நண்பர்களே, கிட்டத்தட்ட 6000 பள்ளிக்கூடத்தை திறந்தவர் படிக்காத மேலை கர்ம வீர காமராஜர். தமிழ்நாட்டிலே 10க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தவர் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாத டாக்டர் கலைஞர் அவர்கள். ஞாபகத்தை வச்சு இவர் சொல்றாரு இல்லையா, அவர் நம்ம விஜயகுமார் மனசாட்சியை கழட்டி விட்டு பேசக்கூடாது மேடையில. விஜயகுமாருடைய மாணவர்கள் 2 பேர் இருக்காங்க. இன்றைக்கு உலகம் முழுக்க செஸ் சாம்பியனாக வழங்கப்படக்கூடிய பிரக்யானந்தா வைசாலி. நான் கேட்கின்றேன், பிரக்யானந்தாவுடைய வைசாலிக்கும் அவர் படித்தார்கள். ஆனால் எல்லா இடத்திலும் நீங்கள் தயவு செஞ்சு உத்து பாருங்க, ஒரு ஒல்லியான உருவம், ஒரு ரப்பர் செருப்பு போட்ட ஒரு பெண் அப்படியே பரிதாபமா நின்றுட்டு இருப்பாங்க. அது யார் என்று சொன்னால் பிரக்யானந்தா வைசாலுடைய அம்மாவுடைய உழைப்பு. எத்தனை குழுவிலும் அந்த தாய் ஒரு காட்டன் புடவை போட்டு நின்று இருக்கா. ஏன் தெரியுமா? என் புள்ள மேல வரணும், என் புள்ள மேல வரணும்னு. மகள் தாய் குளிரக்கூடாது சொல்லிட்டு சீக்கிரமா விளையாட்டு வரான் பையன். அப்ப யாருக்கு உழைப்பு இருக்கிறது? நீங்க யார் அந்த குடும்பத்தை சந்தோஷமா அந்த பிள்ளைங்க வைக்க காரணம் என்ன? வேறு எங்க சார் இருக்கு? நீங்க பலாமரத்தை பார்த்துட்டு பலாப்பழம் வேறு நீங்க பார்க்கவே இல்லைங்களே. மாமரத்துல மங்காய் தொங்குது, சரிங்க, வேற பாருங்க சார். வேறு என்றைக்கும் மண்ணுக்குள்ளவே இருக்கக்கூடாது. நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப சர்வசாதாரணமா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு படித்தவர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? நான் வருத்தத்தோட சொல்றேன். ஒரு பொண்ணு செயின் எடுத்துட்டு போறான் ரோட்ல, இன்னொருத்தர் வீடியோ எடுக்கிறான், போஸ்ட் போடுறான். நாளைக்கு இதே வேலூர்ல பூ மார்க்கெட்ல ஒரு பொண்ணை ஒரு பையன் சீன்றான். இது நடக்குதா இல்லையாப்பா? நாளைக்கு நடக்கட்டும். யாரோ ஒரு பூ விற்கிற அக்கா, யாரோ ஒரு தக்காளி விற்கிற அக்கா கிட்ட போயிட்டு அந்த பெண், யாருனே தெரியாத பெண்ணு, எக்கா அந்த பையன் பிரச்சனை பண்றான் காரணம் அடி செருப்பால புறாவை இழுத்து போட்டு அந்த அக்கா அடிப்பா. ஏன்னு சொன்னாலும் படிக்கவில்லை. படிச்சிருந்தா அவ்வளவு வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டிருப்பாங்க. ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிற நண்பர்களே, 2 பாட்டி உட்கார்ந்துட்டு ட்ரெயின்ல வரும்போது பேசிட்டு இருக்கு. ஏற்க 2 பிள்ளைக்கு அழகா நல்ல மேக்கப் போட்டு வந்தது. இந்த பாட்டி கேட்டது, என்ன சிவப்பா இருக்க, இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் பியூட்டி பார்லர் என்னோ சொல்லிச்சு. அந்த என்னோ பண்ணுவாங்கல்ல துணியை வெள்ளாவிக்கு போடுற மாதிரி, அது மாதிரி அந்த மூஞ்சி எதாவது போட்டு கணக்கு போட்டு அதெல்லாம் சொல்லிச்சு. எனக்கும் புரியல, அது பாட்டுக்கும் புரியல. கேட்குது அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னு இன்னொரு பாட்டி சொல்றேன். அது ஒண்ணு இல்லடி, நம்ம ஊர்ல ஈயம் பூச வருவானுங்கல்ல சார், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணிட்டு அவங்க மேக்கப் போட்டு உட்காந்துக்கிறா. இந்த ஆயா ஒரே வார்த்தை சொல்றது, இந்த ஈயம் பூச வருவானுங்கல்ல, பார்த்துட்டேன், பூசின மாதிரி பூசாத மாதிரி ஒன்று பூசி கொடுப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு வந்து சொல்லுது, இங்கிலீஷ்ல சொல்லுது. நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் எங்க வீட்டுக்கு எங்க ஊர் கிளவிக்கிட்ட அடிச்சு தட்டு போடுவாங்க சார். தெருவில் ஒரு கிழவி இருப்பா, அவளை தாண்டி நீங்க ஊருக்குள்ள போக முடியாது.
நீ 500 சிசிடிவி கேமரா வச்சு ட்ரோன் வச்சாலும் அப்புறம் சொல்ற ஒர்க் ஆகலன்னு தெரியும். நீ கிளம்பி தாண்டி உள்ள போக முடியாது தெரியுங்களா? யாரா வந்து புது பையனா இருக்க? யார் வீடு? யாரோட பையன்? என்ன இந்த பக்கம் உங்க அப்பா யாரு? உங்க தாத்தா யாரு? அவன் தாத்தா யாரு கிளம்பி சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? அவன் இந்த இயற்கையை பிடிக்கும். அவர் சொன்னாருல்ல, கடிவேல் சொன்னாருல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து படித்தார். இத்தனை நோபல் பரிசு பெற்றவர்களுக்கெல்லாம் தாண்டி அவர் படித்தார். வரலாற்றை எப்பொழுதும் படித்தவர்கள் வேண்டும் என்று தங்களுடைய சாதகமாக பேசுவாங்க. அம்பேத்கருக்கு பிடிச்ச பையன் செத்து போயிட்டான் சார். அவரோட பையன் ஒருத்தர் செத்து போயிட்டான். அவர் படித்து முடித்து ஊருக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே யாரையும் பார்க்கல. வீட்டுல உட்கார்ந்த அவங்க பையனை கூப்பிடுறாரு. மனைவி ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கா. மெதுவா வந்து அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க, நீ படிக்க போனல, போன அப்பவே அந்த பையன் செத்து போயிட்டான். அப்போ அவர் அப்பதான் முதல் முறை அழுகுறாரு. பையனுக்காக அழுகுறாரு. இல்ல இல்ல, என் படிப்பை கெட்டக்கூடாதுன்னு இதை மறைச்ச அந்த தாய் எவ்வளவு கதறி இருப்பா, என் பொண்டாட்டியை நினைச்சு அழுகுறான். பின்னாடி ஒரு ரூட் ஒன்று இருக்கு சார், நீங்க தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இவங்க பேசுற ஒவ்வொன்றையும் நான் கேட்கிறேன். அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? கொலம்பஸ். யார் சொன்னா? படித்தவர்கள் வேண்டும் என்ற வரலாற்றை திருப்புவார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தான் என்று சொன்னால், அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே இருந்தாங்க ஒருத்தர் செவ்விந்தியர். அதை யார்? அவன் தானே கண்டுபிடிச்சான். சார், நான் இங்க இந்தியாவில் இருக்கேன், அமெரிக்காவில் இந்தியாவை கண்டுபிடித்த கொலம்பஸ். நான் ஏற்கனவே இங்க வாழ்றா, நான் தானே கண்டுபிடிச்ச மண்ணை நான் தானே வளப்படுத்தினேன். இவர் சொல்றாரு இல்லையா, பொக்ரான்ல அணுகுண்டு வைத்தார்கள். நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் நண்பர்கள். உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் போடுறான், என்கிட்ட 1000 அணுகுண்டு இருக்கிறது, என்கிட்ட 10,000 அணுகுண்டு. அசிங்கமாக இருக்கிறது. உலகம் முழுக்க அணுகுண்டுகள் வெடிக்க கூடாது, அன்பென்ற மலர்கள் பூக்க வேண்டும் நண்பர்களே. இது பெருமை இல்ல, வருத்தத்துக்குரிய விஷயம். சமீபத்தில் இன்னமும் போர் நடந்தது காசான ஒரு நாட்டில். அந்த நாட்டில் ஜனங்க சாப்பாடு இல்லாம சாப்பாடு போடுறவன் எல்லாருக்கும் சாப்பாடு போடுற மக்கள் வந்து தட்டை கேட்கும் போது அந்த குண்டால சோறு இல்லைன்னு சோறு போடுறவன் அழுகுறான் சார். நான் கேட்கின்றேன், அந்த சோறு போடுக்கிறவர்கள் கருணை கூட உலக நாட்டில் இருக்கின்ற இத்தனை பெரிய பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இல்லையே என்பதை தான் நாங்கள் வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். நீங்க அணுகுண்டு வச்சதோட நீங்க பெருமை. நான் இன்னும் சொல்லுகின்றேன், உலக அரசியல் உங்களுக்கு தெரியவில்லை. வேற எந்த மாவட்டத்தில் பேசாம ஏன் வேலூர் இந்த விஷயத்தை பதிவு பண்றேன்னா, நீங்கள் படித்தவர்கள் சொல்றீங்க இல்லையா. பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை போட்டார். அதற்கு பிறகு கலைஞர்கள் வந்த பிறகு அதை முட்டை போட்ட சத்துணவு உணவாக மாற்றுகிறார். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு சுண்டலும் பொட்டுக்கட்டை தராங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலையிலும் பசிக்கும், காலையிலும் சோறு போடுகிறார். நீங்க ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் எல்லாத்தையும் சொல்லுங்க. உன் வீட்டுக்கு மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு இதுதான் வரலாறு என்று தனியாக பிரிச்சு சொல்லாதீங்க. அது விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு என்ன தேதி? 3ஆம் தேதி. நேற்று இந்தியாவில் என்ன நடந்தது தெரியுமா? நேற்று இந்தியாவில் நடந்தது யாருக்காவது தெரியுமா? தயவு செய்து தினந்தோறும் மாணவர்கள், இளைஞர்களே, தயவு செய்து செய்தித்தாளை படியுங்கள். நேற்று காலை காந்தியுடைய சமாதிக்கு, இந்த நாட்டிற்காக இறந்து போன காந்தியுடைய மகாத்மா காந்தியுடைய சமாதிக்கு மலர் வைத்து மலர் வைக்கிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். மாலை காந்தியை சுட்டவனுக்கு இன்றைக்கு தபால் தலை பண்ணியிருக்கிறார்கள். வரலாறு பாருங்கள். படித்தவர்கள் யாரை ஏமாற்ற பார்க்க தப்பு சார். சார், அந்த ஓரமா உட்கார்ந்து தாத்தா கிட்ட எந்த கள்ள கவனமும் இருக்காது. முறைச்சுடுவாரு, திட்டுடுவாரு, அப்புறம் போனா பார்க்கலாம். நீங்க பழைய ஆளுங்க பாருங்க, விடுறா பேசினா போகுது, விடுறா பாருங்க. நான் இன்னும் சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு செய்தியை சொல்லிடுறேன். உலகத்துடைய மிகப்பெரிய நாவல் தாய், மார்க்சின் கார்கி எழுதிய நாவல். உள்ளே இருக்கும், தயவுசெய்து எடுத்து படிக்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கே போலங்க. அப்பா அம்மாவை இழந்தவன். 10 வயசுக்கு முன்னாடி, அவன் 10 வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. பாட்டியோட அரவணைப்பு, அவளும் செத்து போனான். தாத்தாவுடைய கண்டிப்பு, ஓடினான். சுடுகாட்டில் போய் வேலை செஞ்சான். செருப்பு தைக்கிற தொழிலாளியாக வேலை செய்தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் படிக்கவில்லை. நண்பர்களே, நீங்கள் திரும்பவும் நினைத்துக் கொள்ள, படிப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. அவன் சொன்ன வார்த்தை சொன்னான், புத்தகங்களை படிக்கவில்லை, நான் மனிதர்களை படித்தேன் என்று சொன்னான்.
இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இங்க இருக்கிற இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஒரு ஆண்டுக்கு உலகத்திற்கு தேவையான பொறியாளர்கள் இன்ஜினியர்ஸ் எவ்வளவு தெரியுங்களா? 1,00,000க்கு கீழே. உலகத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் இன்ஜினியர் வராங்க. அப்ப இந்தியாவில இருந்து, அப்ப உலகத்துல இருந்து, அப்ப டெபிஷியன்சி வரும் இல்லையா? சாரி, இது வரல, அதிகமாக இல்லையா? அப்ப எப்படி ஒரு வேலை கிடைக்கும்? அப்ப என்ன பண்ணணும்னா, என் மச்சான் படிக்கிறான், என் ஃப்ரெண்டு படிக்கிறான், அதே படிப்பை நான் படிக்காத, நான் வித்தியாசமா படி. நீங்க இன்னும் சொல்றல, லைப்ரரி சார் இருக்காங்க இல்லையா? லைப்ரரி எவ்வளவு வேகன்சி இருக்கு தெரியுமா? யாருமே லைப்ரரி சப்ஜெக்டே படிக்கிறது கிடையாது. ஏன்னா புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தூசா இருக்கும், ஆனா அடிப்படையா இருப்ப. வெளியே போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எங்க ஐடி கம்பெனி லூசா இருப்ப, பைத்தியக்காரன். உங்களுடைய படிப்பு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் ஒன்றை சொல்றேன், நீட் எக்ஸாம்பிள் வந்திருக்கு இல்லையா? இந்த நீட் எக்ஸாமுக்கு போற சென்டர் யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். அங்க போற உடனே இந்த பெண் பிள்ளைகளுக்கு பெத்தவனே ஒரு டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான்? போய் செக் பண்ற அந்த ஆபீசர் சொல்றான், உள்ள என்ன போட்டிருக்காரு கலெக்டர். செருப்பாக்கே கேட்டி என் பிள்ளைய உள்ளாடி காட்ட சொல்லி, நீ யாரா? படித்தவன் ஒருத்தனை கேட்கல சார், ஒரு கேள்வி கேட்டான் அந்த இடத்துல. என்ன சொல்றான் என் பேத்திய அப்படின்னா, அந்த வாக்கியத்துல அதெல்லாம் ரூல்ஸ் போற வாடி, நம்ம வீட்டு பக்கத்திலே காலேஜுக்கு படிக்கலாம். நான் கேட்கின்றேன், படிக்காத கிழவிக்கு இருக்கின்ற ஒரு துணிச்சல் நீங்க இன்னும் அதிகமான சார் இருந்துட்டோம். நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, தப்புன்னு தெரியல உங்களுக்கு. குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? படித்தவன் எதுக்கு உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்கான்? படிச்சு நீங்க மௌனமா இருக்கிறது படிப்பே தேவையில்லை நினைக்கிறேன். இப்ப சொல்ற வருத்தத்தோட சொல்றேன், படித்தால் அறிவு வந்தால் குரல் கொடு, அநியாயத்திற்கு எதிராக பேசு. நீங்க பேச மறுக்கிறீங்களா? அப்போ எதுக்காக படிச்சீங்க? ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், மன வருத்தத்தோடு சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தானுடைய போராட்டது ஏசியா கப் நடந்ததுல இந்த ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தான் தோற்று விட்டது. அவனுக்கு 2ஆம் பரிசுக்கான காசோலை வழங்கப்பட்டது. இந்த பாகிஸ்தான் கேப்டன் அங்கிருந்தே செக்கத்துக்கு கிடைச்சான். நான் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன், பாகிஸ்தான் ஒரு முட்டாளை கேப்டனாக வைத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆடுவது இன்னொரு நாட்டில் வேற ஒருத்த பார்க்க, நீ ஒட்டுமொத்த பாகிஸ்தானை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்க. நம்மளுக்கு அதுக்கு மேல சூப்பராக பண்றாங்க. என்னன்னா, அவ கப்பு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு பேரும் கையை வச்சுட்டு ஆடிட்டு வர்றாங்க. தப்பு. உங்களுக்கு உலக அரசியல் தெரியவில்லை. ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து 26 நாடுகள் சேர்ந்து ஈரோ என்ற ஒரு நாணயத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அமெரிக்கா நடுங்குகிறது. நண்பர்களே, நாளைக்கு ஆசியா கண்டம் முழுவதும் சேர்ந்து ஆசியா என்ற ஒற்றை நாணயம் வந்தால் அமெரிக்கா சோத்துக்கு சிக்கடிப்பா. ஞாபகம் வச்சுங்க. இங்க ஒரு 100 கோடி, பாகிஸ்தான் ஒரு 100 கோடி, சைனா ஒரு 100 கோடி, வியட்நாம், பர்மா, அப்படி இப்படி இப்ப சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போய் சேர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 60% உலக மக்கள் தொகையில் இந்த நாணயம் புழங்குமானால் உலகத்துடைய ஹீரோவும் லண்டன் மகாராணி தன்னுடைய கஞ்சிக்காக இந்தியாவுடன் கையேந்தும். நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் யோசிக்கின்றேன், நீங்கள் பாகிஸ்தான் எங்க யார் அவன் யார் சார்? அவன் 75 வருஷத்துக்கு நம்ம கூட இருந்தவன் தானே, நம்மளாம் அண்ணன் தம்பி இருந்தவன் தானே. சரி, இந்த இதுல 200 வருஷம் வச்சு கும்பு குத்துறான். அவன் நாட்டில் போய் ஏன் பண்ண மாட்டேன்? அங்கேயே இதை பண்ணினா கரெக்ட். எங்களை அறிவுப்படுத்துற நாடு நீ யாரா? உங்களை வாழ மாட்டேன். இந்த தைரியம் வர வேண்டும். நான் இந்தியாவுக்கு மட்டும் பேசவில்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசவில்லை, உலக அரசியல் பேசுகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரண மூட்டை தூக்குகின்ற மகன் நான். அந்த தொழிலாளிய வழி தெரியும். நான் பேசுகின்றேன், ஆசியா முழுவதும் சேர்ந்து ஒரு நாணயத்தை தயவு செய்து தயாரிங்கள், அதை புழங்க வேண்டுங்கள். உலகத்தில் எங்க பிள்ளைகள் நல்லா முன்னேறட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க. நல்ல ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல ரசிகர்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு பேச்சாளனுக்கு வேற எதுவுமே மகிழ்ச்சி கிடையாது. என்ன அற்புதமான ரசனை! ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கை தட்டினது ரசனையா.
ஒரு மேடையில் இப்படித்தான் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. முன்னால் ஒருத்தன் உட்காந்து அப்படி தலையாட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்கான். பாடுறாரு பாட்டு. கலியுகவரதம் கண் கண்ட தெய்வமாய் காட்சி கண்டிப்பது பழனியிலே. பிறந்ததுலேருந்தே நான் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன்யா. எனக்கு நரம்பு தளர்ச்சி. நான் வீட்டுக்கு போய் தலையாடிக்கிட்டு தான் இருப்பேன். நான் தலையாடுறத பார்த்துட்டு நீ பாட்டு பாடிக்கிட்டு கிடந்த பாரு. உன்னே மாதிரி ஒரு மெண்டல் பேரை நான் பார்த்தது இல்லை. இன்னைக்கு நாட்டில் இப்படி தான் கத்துறவங்களை பார்த்து நம்ம தான் உலகத்தையே ஆள போகிறோம்னு ஒரு குரூப் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? காரணம் என்னன்னா, ரசிக்கிற அந்த பாடகர் ஒரு வெறும் தலையாட்டுறவனை பார்த்து இவ்வளோ நேரம் பாடினாருனாக்கா அவர் மேட்ரு காலினார். இன்னொரு இதே பாடகர் பாடிக்கிட்டே இருக்காரு. கூட்டம் கலைஞ்சு போயிட்டே இருந்துச்சு. ஏண்டா கலையிறாங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சாரு. மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படின்னாரு. மதுரைக்காரெல்லாம் வந்து எங்கள் மதுரையை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு. பார்த்தான் பாடகர். ஒவ்வொரு ஊராக பாடி பஸ்ஸில் பார்த்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு அடுத்த ஊர் திருச்செந்தூரின் கடலோரத்தில். திருச்செந்தூர்காரன்லாம் அண்ணன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றோம் அப்படின்னா. தஞ்சாவூர் மண்ணை எடுத்துனாரு. தஞ்சாவூரை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு. போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு பாட்டு. சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பல்லாப்பழமே ஊர் வந்த பாட்டா பாட்டு. கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கேன், இந்திக்காரன். அவன் பாம்பே 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 பாம்பேன்ற ஊரை பற்றி பாடுறாங்க. பாடகருக்கு பாம்பேன்னு ஒரு ஊர் ஞாபகமே வரல. அப்படி ஒரு பாட்டே கிடையாது. பம்பாய் படத்தில் கூட பம்பாயின்னு பாட்டு இல்லையாடா. இப்படி கேட்டு நம்மளை சிக்கலில் மாட்டிவிட்டானே. உதச்சாலும் உதப்பாஞ்சலே அப்படின்ட்டு ஐடியா பண்ணாம பாருங்க. அறிவை வேலை பார்த்து. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பே 10 முறை பாடிய அண்ணன் அவர்களுக்கு 25,000 ரூபாய் அன்பளிப்பாங்க. பாம்பை பற்றி பாடி பாம்பேக்காரன் 25,000 ரூபாய் வாங்கினான் பார். அவன் தான் புத்திசாலி. நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ஒரு 50 சேர் காலியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு காலியாக இருக்கே காலியாக இருக்கே காலியாக இருக்கே காலியாக இருக்கேன்னு நினச்சா என் பேச்சு வராது. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு 1,00,000 ஆடியன்ஸுக்கு சமமானவர் அப்படி நினச்சி நான் பேசணும். திஸ் இஸ் கால்டு பாசிட்டிவ் திங்கிங். 5 பேர் இருந்தால் கூட பேசணுங்க. அவன் தான் பேச்சாளர். நம்ம அமுதா மேடம் பாருங்க, 10 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை நச்சுன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் படித்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சிந்திச்சு பாடா படுத்துறேன். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஃபுல் கோட்டு சூட் டையோட ஒரு படித்தவர். MBBS, FRCS, FICD, EMGH, லண்டன் அண்ட் ஸ்காட்லாண்ட், USA இவ்வளோ டிகிரி வாங்கினவர் அந்த வயக்காட்டை கிராஸ் பண்ணுறாரு. வாட்சு கட்ட மறந்துட்டார். ஐயோ வாட்ச் இல்லையே. ஒரு ஆள் மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த மாட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான். தம்பி ஐயா கொஞ்சம் டைம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அவனும் வாட்சு கட்டல. அவன்கிட்ட போய் கேட்குறாரு, ஏதோ மணி தெரிஞ்சு சொல்லுவான்னு. இவர் அந்த விவசாயி மாட்டு வாழை தூக்கி பார்த்து 9:30 ஆகுதுன்னு இருக்கான். மாட்டு வாழை தூக்கி பார்த்து 9:30 ஆகுதுங்கிறான. இப்படி ஒரு கிடியார நம்ம பார்த்தே இல்லையடா. போயிட்டு வர வரைக்கும் அவளுக்கு மைண்டு உழப்புது. எப்படா டைம் பார்த்து சொன்னான். மாட்டு வாழை தூக்கி பார்த்துட்டு 9:30ங்கிறாங்க. திருப்பி சாயந்தரம் வர்றப்ப அந்த ஆள் அங்கே தான் உட்காந்துருக்கேன் மாட்டுக்கு பக்கத்துல. எப்படிங்க பிரதர் மாட்டு வாழை தூக்கி பார்த்து டைம் சொன்னீங்க? அவன் சொன்னான், எங்கள் ஊரில் ஒரு மணிக்கூண்டு இருக்குங்க, அதை இந்த மாட்டு வால் மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை தூக்கி பார்த்து மணிக்கூண்டில் மணி தெரிஞ்சு பார்த்து சொன்னேன். ஐயோ படித்த இந்த நாய்க்கு இப்படி ஒரு அறிவு இல்லாமல் போச்சு. செக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர்.
ஒருத்தர் செக்கு ஓட்டிகிட்டு இருக்காரு, திடீர்னு இறங்கி போயிட்டார், வீட்டில் போய் படுக்க போயிட்டாரு. மாடு அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி கோட்டு சூட் டையோட ஒருத்தர் வந்து, ஐயா செக்கு ஓட்டுறவர் யாரையா வந்திருக்காரு, நான் தாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னங்க நீங்கள் இல்லை, மாடு அதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படிங்க? அது நம்ம ட்ரெயின் பண்ண மாடுங்க, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களே, மாடு ஓடுதுன்னு எப்படி தெரியும்? மாட்டு கழுத்தில் மணி கட்டி இருக்கமுங்க, அது நடந்து போகிறப்ப டிங்கிட்டிங் 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 டிங்கிட்டிங்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். மாடு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் பார்த்து நிம்மதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். படித்தவன் கேட்குறான், அந்த மாடு நின்றுக்கிட்டே மண்டையாட்டுச்சுன்னா செக்கு எப்படி ஓடுன்னு இருக்கேன். அப்போ தான் நான் பாரு சொல்லியிருக்கேன், அந்த மாடு என்னை படிக்கல, படிச்சிருந்தா நீ சொல்கிற மேட்ரு அது செஞ்சுருக்கேன். என் மாட்டை கெடுத்து நாசம் பண்ணிடாதா, ஓடுற மாதா அப்படின்ற. உழைப்பை வைத்துத்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னார். அதனால தான் பாட்டை எப்படி எழுதுனாங்க கண்ணதாசன், ஆண்டவன் உலகத்தின் முதலாளி. உழைப்புக்கு மீறி நமக்கு வேற என்னென்னலாம் தேவைப்படுது. ஒரு மனிதன் உழைத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தான் ஆதி காலத்து மனிதன். திடீர்னு அந்த மூங்கில் குழாய்க்குள்ள அப்படி ஒரு காற்று வந்து அப்படியே ஒரு இசை மாதிரி வெளியே வருது. உடனே ஒரு துளைகளை போடுறான், அதில் கையை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறான், இசை மாறுது, ஓசை இசையாக மாறுது, கேட்டு ரசிக்கிறான். வேட்டையாடி கறியெல்லாம் கொண்டு வந்து குமிச்சு வச்சு பச்சையா தின்னுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல 2 மரம் உரசி தீ பிடிச்சிருக்கு. அவன் வேட்டையாடிய விலங்குகளுடைய கறி பூரா எரிஞ்சு கறி கொட்டையா போச்சு. ஐயோ சாப்பிடலான்ட்டு வந்தா அம்புட்டு எரிஞ்சு போச்சே. எரிஞ்சிருக்கா இல்லையா, ஏன் இப்படி எரிஞ்சிருக்கு, சூடா இருக்கும்ல அப்படின்னு இப்படி உள்ள கையை விடுறான். சூடா இருக்கு, டக்குன்னு வாய்க்குள்ள கையை வைக்கிறான். முதல்ல அறிவு உண்டாகுது. சூடா இருந்தா தண்ணீர் பட்டால் வெப்பம் குறையும், அறிவு. ஆனால் டேஸ்ட் பண்ணணும்னா ஆஹா சூப்பராக இருக்கு, பச்சையா திங்கும் போது நல்லா இல்லையே, இப்போ நல்லா இருக்க அப்படின்ட்டு அடுத்து விலங்குகளை சமைத்து உண்ணும் அறிவை பெற்றான். படிப்படியாக மனிதன் பெற்ற அறிவு தான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் எப்படி பண்ணாங்க, குளோரோஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுப்பேன், வாய்க்குள்ள அப்படியே உறிஞ்சுங்க, நல்லா உறிஞ்சுங்க, மயக்கமாயிட்டாருன்னு செக் பண்ணுவார் டாக்டர். 1 2 3 10 வரைக்கும் சொல்லு, 1 2 3 9 37 39 சொல்லுங்க. வாங்கிட்டாரு மாப்பிள்ள, அருடா அழுட்டாரு. செக்கப். இன்னொருத்தனுக்கு குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க, முரட்டாள். 1 இருந்து 50 வரைக்கும் சொல்றாங்க, 50 வரைக்கும் சொல்றான். இன்னும் கொஞ்சம் மருந்தை கொடுறாங்க, இன்னும் மயங்கவே இல்லை மருந்து, இன்னும் ஒரு 50 கிராம். ஏபிசிடி சொல்லு, ஏபிசிடி இசட் வரைக்கும் சொல்றேன். என்னடா மருந்து கூட தீரப்போகுது, இன்னும் மயக்கமே அடையல. 10 20 100 வரைக்கும் சொல்றா அப்படின்னு இன்னொரு 50 கிராம் மருந்து. 10 20 30 40 50 60 70 80 90 100 வேற எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறான். டாக்டர் மயக்க போட்டு விழுந்துட்டார், அவன் எதிர்த்து உட்காந்துருக்கான். இப்படிலாம் குளோரோஃபார்ம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீசியா, ஜென்ரல் அனஸ்தீசியா, ஒன்றுமே இல்லை. பல்லில் ஒரு ஊசியை போட்டு விடுறான் சும்மா அப்படிங்கிறான், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவன் பாட்டுக்கு செடியை பிடுங்குற மாதிரி பல்ல வரட்டுன்னு பிடுங்குறாங்க. சார் இன்னொன்று இருக்கு, அதையும் பிடிங்கி விடுங்க சார்ங்கிறான். பிடுங்கி விட்ட பிறகு அந்த மருந்து குறைய டாக்டரை திட்டுறான். பாடாவது நாய், பின்னால வலிக்கும்னு சொல்லவே இல்லையே. அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்தா உடம்பு செத்த உடம்பு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹார்ட்டை நம்ம முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணுறான். எங்கேருந்து வந்துச்சு? ஆரம்பத்தில் ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு லியோனியோட 50 பட்டிமன்றத்தை இத்தினோண்டு சிப்பில் கொண்டு வந்திருக்கேன். சார் நீங்கள் 45 வருஷமாக பேசின பட்டிமன்றம் பூரா இந்த இதில் இருக்கு சார், மெமரி கார்டு. நான் அப்படியே பார்க்குறேன், மனுஷ வாழ்க்கையும் இதே மாதிரி தாண்டா.
மின்சார அது என்ன எலக்ட்ரிக் சுடுகாடு, அதுக்கு மின் மயானம். அவ்வளோ பெரிய ஆளை தூக்கிட்டு வர்றாங்க, ஆடி பாடி. மாலை பார்த்தீங்கன்னா 15 லாரியில போகுது. டக்குன்னு உள்ள கொடுக்குறாங்க. பேப்பர்ல மடிச்சுன்னு தான் உங்க பெரியப்பா அப்படின்னு கொடுக்குறேன். இதான் எங்க பெரியப்பா. ஆமா எடுத்துட்டு போ. 5 கிராம் சாம்பலா மாறிடுறேன். ஏன் என்ன பெரியப்பாவை இப்படி ஆக்கிட்டியா? வச்சிருக்க வேண்டியதானே வீட்லயே, இங்க கொண்டு வந்தா பொட்டலம் தான். எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகம். ஆளு கணம் ஆனால் மூளை காலின்னு சந்திரபாபு ஒரு பாட்டு பாடுவார். ஆளு கணம் ஆனால் மூளை காலி, அறிவிருந்தால் அவனி எல்லாம் ஜாலி. ஆடை அலங்காரம் பகட்டு பலே ஜோறு, அருகில் சென்று கேட்டான் எம்டி பாக்கெட் பாரு. அட அறிவுள்ளவன் ஹீரோ, அவன் இன்ஃபர்மேஷன் ஹீரோ. அறிவே உலகை வெல்லும் என்று சொல்லு. ஆளு கனமானால் மூளை காலி, அறிவிருந்தால் அவனியெல்லாம் ஜாலியில் இருந்தார். யாரு? தஞ்சை ராமையா தாஸ். அறிவு தான்யா. எங்க திண்டுக்கலுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்க மாநாட்டுக்கு வந்திருக்கார். நான் அப்ப மாணவன், பள்ளி ஸ்கூல் பையன், இது காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாநாட்டுக்கு நான் ஓரத்தில் உட்காந்து எம்ஜிஆரை பார்க்க வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூலில் தான் நடந்துச்சு, திண்டுக்கல் சென்ட் மேரிஸ். எம்ஜிஆர் வந்தாலும் கத்தான். காம்பவுண்ட் வால் மேலே உட்காந்துருந்தேன். ஒருத்தன் வலிக்கு கீழே விழுந்துட்டான். உளுந்து கால்லாம் அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தம். உடனே தொண்டர்கள்லாம் அந்த அடிபட்டவனை தூக்கிட்டு எம்ஜிஆர்ட்ட ஒடியாடுறாங்க. ஐயா 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 ஐயா, தலைவர தலைவர. எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி கூட்டு போங்கடா, இங்கே ஏன்டா கொண்டு வரீங்கன்ட்டு கொண்டு வந்தவனை என்ன செஞ்சார் தெரியுமா? நேர வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கால் எங்க உடஞ்சிருக்குன்னு பார்த்தாரு. கெண்ட காலில் எலும்பு உடஞ்சிருந்துச்சு. போலீஸ்காரர் ஒருத்தர் லத்தி ஒன்றை வாங்கி அந்த காலில் வச்சு, ஒரு அரசியல்வாதி கையில் இருந்த துண்டை வாங்கி அந்த லத்தியோட சேர்த்து இறுக்க கட்டி, இந்த தொண்டனை ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, அதை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தகவல் சொல்லணும். ஒரு முதலமைச்சர் கீழே விழுந்த ஒரு தொண்டனை பார்த்து இறங்கி வந்து போலீஸ்காரன் கையில் இருந்த லத்தியை வாங்கி கட்டி அவனை குணப்படுத்தி அவன் எப்படி இருக்கிறான் என்று விடிய விடிய போன் பேசி கேட்டுக்கொண்டிருந்த முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்ங்கிற முதலமைச்சர். டாக்டர் கலைஞருக்கு காலையில் 1:30 மணிக்கு ஒரு போன் வருது. செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை பெருசாச்சுனாக்க எவ்வளவோ உயிர்கள் பாதிக்கப்படும் சொல்லி போன் வருது. 2:45 செம்பரம்பாக்கம் ஏரியில் போய் நிற்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, பிடபிள்யூடி இன்ஜினியர்கள் அவ்வளவு பேரையும் அழைத்து கொண்டு எதிர்கட்சி தலைவர் சோ பாலகிருஷ்ணன், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஜி.கே. மணி எல்லாருக்கும் போன் போட்டு வர வச்சு என்ன செய்யலாம் சொல்லி அந்த இன்ஜினியர்களிடம் ஆய்வு செய்து காலையில 6:30 மணி வரைக்கும் சாப்பிடாம ஒரு வயசான முதலமைச்சர் அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில விடிய விடிய மக்களுக்காக காத்திருந்தாரு. அதுதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அந்த அறிவிருந்தால் உலகமெல்லாம் ஜாலி. சிவபெருமா வீட்டிலேயே அறிவா உழைப்பான்னு பஞ்சாயத்து வந்துச்சு. ஒரு பழத்தை கொண்டு அவர் பாட்டு திண்டு போயிருக்கலாம். அந்த ஆளு நாரதர் யாரோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, திண்டு போயிருக்கலாம். கொண்டு வர்றாரு ஞானப்பழம் வாங்கி சிவபெருமான் பேசாமல் திட்டுருக்கலாம். ரொம்ப நன்றி நாரதரை, என்னைய நினைச்சு கொண்டு வந்திய, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது. ஒய்ஃபு பார்வதி அம்மா வாங்கி, மாமா ரொம்ப நன்றி மாமா, உனக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே மாமா, தேங்க்யூ வெரி மச் மாமான்னு சாப்பிடல. அவங்க உடனே நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம், ஆளுக்கு பாதியாக. நாரதர் என்று பிரிக்கப்படாது. இந்த படாதுன்னு சொல்ற ஆளாலமா பிரச்சனையே வர்றத. படாதுன்னா பிரிக்கப்படாது. யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். போட்டி வைப்பதில் நீர் தான் வல்லவராயிற்றேன் அப்படின்னா சிவபெருமான், யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உழைப்பாளி முரியன்
மயில் எடுத்துக்கிட்டு பறந்து போறாரு. விநாயகர் அவர் உடம்ப தூக்கிட்டு என்னைக்கு உலகத்தை சுத்துறது, அவரோட வாகனம் மூஞ்சிரு, அதை கூட்டிக்கிட்டு போக முடியுமா? கேட்குறாரு, பிரதர் போகலாமாங்கிறாரு. ஏங்க பிரதர், மனசாட்சி இல்லாமல் என் மேலே நீங்கள் உட்காந்தீங்கன்னா எனக்கு கடைசி வாழ்க்கை அதான். பேசாமல் நம்ம 2 பேரும் நிம்மதியாக இருப்போம், வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்க. விநாயகர் அறிவை யூஸ் பண்ணுறார். நாரதர்கிட்ட வர்றார். உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம்ங்கிறார். ரவுண்ட் அடிக்கிறாங்க. பழத்தை வாங்கி சாப்பிட்டார். அந்த இடத்திலேயே உழைப்பை விட அறிவு தான் வெற்றி பெறுங்கிறத கடவுள் வீட்டில் நடந்த பிரச்சனையே இன்னைக்கு காட்டி கொடுத்துருச்சு. எந்த இடத்துல முடிவு பண்ணணும்? ஒரு வயசான பெரிய ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு நம்ம கிராமத்துக்காரர். ஒரு வட இந்தியாவில் பெரிய படித்தவர் ஒருத்தர். பெருசு அந்த ஜன்னல் கதவை பூட்டணும்னு, அது சரியாக கார்பரேட்டருக்கு போய் எரிக்கப்பட்டால் தான் கார் இயங்கும். ஒரு கார் இயங்குவதற்கு பெட்ரோல் முக்கியமா, டிரைவர் முக்கியமா? புது கார், நல்ல கண்டிஷன், டேங்க் நிறைய பெட்ரோல், டிரைவர் இல்லாமல் ஓடுமா காரு? சரி, இப்படி ஒரு காரை திங்க் பண்ணுங்க. அருமையான டிரைவர், புது வண்டி, ஒரு சொட்டு கூட பெட்ரோல் இல்லை, ஓடுமா? இப்போ இதுக்கு எப்படி முடிவு சொல்லணும்? டிரைவராக பெட்ரோல் ஆகிறத எப்போ முடிவு செய்யலாம்னா, டேங்க் நிறைய பெட்ரோல், டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, குறுக்க ஒரு லாரி வேகமாக கிராஸ் ஆகுது. அந்த நேரத்தில் அந்த டிரைவர் சாதுரியமாக வண்டியை காப்பாற்றுகின்ற அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வண்டியை தொடர்ந்து பயணத்திற்கு கொண்டு செல்லும். வண்டிக்கு ஆபத்தில்லாமல் பாதுகாப்பது அந்த ஓட்டுநரின் அறிவு தான். எனவே இந்த புத்தக திருவிழாக்கள் நடைபெறுவது நமக்கு படிப்பின் அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கிறது. விலங்குகள் கடினப்பட்டு உழைக்கின்றன. சிங்கம் வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடுகிறது, நாய் உழைக்கிறது, நரி உழைக்கிறது, தேனீக்கள் உழைக்கின்றன, காகங்கள் உழைக்கின்றன. ஆனால் நாம் எதற்காக உழைக்கிறோம் என்ற அறிவு விலங்குகளுக்கு இல்லை. ஆனால் எதற்கு உழைக்கிறோம் என்ற அறிவு என்று மனிதனுக்கு வந்ததோ அப்பொழுதுதான் அந்த உழைப்பின் பயன் எல்லோருக்கும் கிடைத்தது. எனவே நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுபவர்கள் பாட்டாளிகளை விட படிப்பாளிகள் தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்கிறார்கள் என்று படிப்பை ஆயுதமாக்குவோம் என்று சொல்லி, the power not begins from the barrel, it begins from the ballot. துப்பாக்கி முனைகளில் சக்தி உண்டாவதில்லை, பேனா முனைகளில் தான் சக்தி உண்டாகிறது என்று சொல்லி படிப்போம் படிப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.